ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோஸ் ஈஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். நாம் கண்ட எல்லா துயரங்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும் பலனாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம், காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கொடாக்கோடி சோத்திரம் சோத்திரம். சத்திய நித்திய வார்த்தையான தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. காட் கோஸ் ஈஸ் மினிஸ்ட்ரியை இயக்கி வரும் இயக்குனரும் போதகருமாகிய டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் தாமே பாதுகாத்து குடும்பத்தை பராமரித்து வழிநடத்துவாராக. ஆமேன். சிறுமை என்ற தலைப்பில் இச்செய்தியை கேட்போம். பலன் கொண்டு தைரியம் அடைவோம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவங்களை ஆவியானவர் பேச கேட்போம். தாவீதின் ராஜ்யபாரத்தை பிடிக்க, தன்வசமாக திருப்ப தாவீதின் சொந்த மகன் அப்சலோம் தீவிரித்து தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று அரண்மனைக்கு ஒரு பெரும் படையோடு வருகின்றான். அவன் வருவதற்குள் தாவீதும் அவனுக்கு உண்டான சிறு படையோடு அரண்மனையை விட்டு தப்பித்து வெறும் கையோடு இடம் விட்டு இடம் பெயர்ந்து போகும்போது மரித்துப்போன சவுல் ராஜாவுக்கு சொந்தக்காரன் சீமேயி என்பவன் தாவீதையும் அவனோடு இருந்த படை வீரர்கள் மேல் கற்களை எறிந்தான், மண்ணை தூற்றினான், கடுமையாக தாவீதை தூசித்தான். 2 சாமுவேல் 16 6 7 9 இந்த வசனங்களில் சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் தாவீதின் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் சகல படை வீரர்கள் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி தாவீதை தூசித்து, இரத்த பிரியனான பேலியாளின் மனுஷனே, தொலைந்துவோ தொலைந்துவோ என வழி நெடுக்க சீமேயி தூசித்து கொண்டே வந்தான். போர் முனையில் தாவீது விடாய்த்து போனார். யுத்த களத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதை பார்த்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீ இஸ்ரவேலுக்கு விலக்கு, நீங்க இனி யுத்தத்துக்கு வர வேண்டாம் என்று தாவீதை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். இப்படி இருக்க சீமேயி தாவீதை தொலைந்துவோ என்று சொல்லுகிறான். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், செத்துப்போ என்று அர்த்தமாகும். இஸ்ரவேலின் குலவிளக்காகிய தாவீது அணைந்து போகாமல் கர்த்தர் காத்து கொண்டே வந்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, சீமேயி சொன்ன வார்த்தையை போல உங்களை பார்த்து செத்துப்போ என்று சொல்லி நீ செத்தால் பரவாயில்லை என்று நினைக்கின்றார்களா? கலங்காதீர்கள், திகையாதீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் குலவிளக்கு. இயேசுவிற்கு நீங்கள் தேவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் முயற்சியால் இகழ்ச்சி வராமல்
புகழ்ச்சியை கட்டளையிடுவார். தாவீது முகத்தை மூடி விம்மி விம்மி அழுவதை போல் கண்ணீரால் உங்கள் கன்னங்கள் கரைகின்றதா? சிறுமையினால் வெறுமையாய் காணப்படுகிறீர்களா? இதோ பின்மாரியான ஆசீர்வாதத்தை உங்கள் சிரசின் மேல் ஊற்றுவார். சங்கீதம் 90:15 தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று மோசே ஜெபித்தது போல் இந்த வசனம் இப்போது இந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள் விசுவாசித்தால் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். 2 ராஜாக்கள் 16:7 அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானேன்? நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு தாவீது, நீ ஒன்றும் அவனுக்கு செய்ய வேண்டாம், அவன் என்னை தூசிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்றான். 2 சாமுவேல் 16:12 ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை கட்டளையிடுவார் என்றான். இந்த வசனங்களை கேட்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை தூசிக்கப்படுகிறவன் தூசிக்கட்டும், சிறுமைப்படுத்துகிறவன் உங்களை சிறுமைப்படுத்தட்டும். பரத்திலிருந்து உங்களுக்கு கட்டளை கொடுக்காவிட்டால் உங்களை யாரும் எவரும் ஒன்றும் செய்ய முடியாது. தேவ அனுமதியோடுதான் எல்லாம் நடக்கின்றது. அறிந்து கொள்ளுங்கள், திடப்படுங்கள். மத்தேயு 10:30 உங்கள் தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகையால் நீங்கள் பயப்படாதீர்கள். தேவன் அனுமதியோடு வரும் பிரச்சனைகளை சந்தோஷமாய் எதிர்கொள்ளுங்கள். வெற்றியின் களிப்பை உங்களுக்கு தருவார். கவனியுங்கள், மலை என்றதும் ஓடி ஒளியும் கோழி குஞ்சல்ல நீ, மலை மேகத்தை தாண்டி பறக்கும் கழுகு நீ, உன்னை நீ அறிந்து கொள். தாவீதின் படைக்கும் அப்சலோம் படைக்கும் யுத்தம் நடந்தது. யுத்தத்தில் அப்சலோம் கொல்லப்பட்டான். தாவீதோ மீண்டும் சிங்காசனத்தில் அமர்ந்தான். நீங்கள் இதுவரை ஜெபித்த ஜெபங்களுக்கு தேவன் பதில் தந்து அதி சீக்கிரத்தில் உயர்த்துவார். திடன்கொள், உறுதியான இரும்பு கூட தீயில் உருகும், உறுதியான மனமோ எதற்கும் உருகாது. அதே போன்று தேவன் தந்த வாக்குத்தத்தத்தின் மேல் பெற்றுக்கொள்வேன் என்ற மன உறுதியாய் இருங்கள். வெற்றி நிச்சயம். இது வீர தத்துவம். உங்கள் சிறுமையிலிருந்து ஒரு நாள் உங்களை தேவன் தூக்கி நிறுத்துவார். சீமேயி போல் உங்களை தூசித்தவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். கற்களை அவன் எறிந்தது போல், கற்களால் அவன் தாவீதை அடித்தது போல், சொல்லால் உங்களை அடித்த நபர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் உங்களை கனம் பண்ணும் காலத்தை வைத்திருக்கிறார். அடுத்து, மண்ணை சீமேயி தூற்றினான். உங்கள் மேல் அபாண்டமான வீண் பழிகளை சுமத்துவார்கள். உங்களை பார்த்து பிரமிக்கும் காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். கவனியுங்கள், நேராக இருக்கும் ஆணிகள் சுத்தியலால் அடிவாங்குவதை போல நேர்மையாக நடக்கும் மனிதர்களுக்கும் அடிவாங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் தேவன் அவர்களின் சிறுமையை பார்த்து உயர்த்தும்போது எல்லாம் தலையிலாக மாறும். உங்கள் தலை நிமிரும். அடுத்த தலைப்பு எப்தாவை குறித்து கேட்போம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் எப்தா என்ற மனிதனை அவனுடைய மாற்றாந்தாய் பெற்ற சகோதரர்கள் எப்தாவை நோக்கி,
உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தி அடித்தார்கள். எப்தா பராக்கிரமசாலியாக இருந்தபோதும் அன்பினால் தன் சகோதரரை நேசித்து இடம் விட்டு இடம் பெயர்ந்து தோப் தேசத்திலே குடியிருந்தான். எப்தா இருப்பிடத்தை இட்டு தன்னுடைய சகோதரருக்காக ஓடி வேறு தேசத்திலே குடியிருந்தான். எப்தாவின் சிறுமையை கர்த்தர் கண்டார். நேரம் வந்தது, காலம் கனிந்தது. சில நாட்களுக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். யுத்தத்தை நடத்த யாராலும் கூடாதிருந்தது. ஆனால் இஸ்ரவேல் மூப்பர்கள் துரத்தி அடிக்கப்பட்ட எப்தாவின் உதவியை நாடினார்கள். எப்தா போர் முனையை தலைமை தாங்கி நடத்தினார். நியாயாதிபதிகள் 11:29 அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அம்மோன் புத்திரர் தேசத்தில் எப்தா 20 பட்டணங்களை பிடித்தான். இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரிக்கும் நியாயாதிபதியாய் கர்த்தர் அவனை வைத்தார். சிறுமைப்பட்ட எப்தாவை உயர்த்தினார். எப்தாவை போல் துரத்தி துரத்தி உங்களை அடித்த மனிதர்கள் உங்கள் காலுக்கு கீழே விழுவார்கள். கவனியுங்கள், எரிகின்ற ஒரு தீபத்தை எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும். தீபமாயிருங்கள், சோர்ந்து போகாதீர்கள். 1 சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த வசனத்தின்படி நீங்கள் சிறுமையாகி புழுதியில் இருந்தாலும் எளிமையாகி குப்பையிலே இருந்தாலும் எந்த மீதியானியர்களால் இருந்தாலும் எந்த அமலேக்கியர்களாக இருந்தாலும் தலையாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் தலையை உயர்த்தி சிறுமையை நீக்கி ஆசீர்வதிப்பார். ஏதோ ஒரு காரியத்திலே சிறுமைப்பட்ட உங்களை தேவன் உயர்த்தும்படியாக சிந்தை வைத்திருக்கிறார். உங்கள் சிறுமை வெறுமையாய் போகாமல் இன்மையிலும் மறுமையிலும் உங்களை உயர்த்துவார். ஆமேன். இதோ வழக்கத்தின்படி தலைப்புக்கு ஏற்றால் போல் ஒரு சிறு கவிதை. கர்த்தரை நம்பி சிறுமை அடைந்தவன் வறுமை அடைவதில்லை, வறுமை அடைந்தவன் வெறுமை அடைவது இல்லை. இயேசுவின் நேச அன்பிற்கு அளவுமில்லை. கர்த்தரை நம்பி சிறுமை அடைந்தவன் வறுமை அடைந்ததில்லை, வறுமை அடைந்தவன் வெறுமை அடைவது இல்லை. இயேசுவின் நேச அன்பிற்கு அளவுமில்லை. ஆத்துமாவில் தாழ்மை, ஆவியில் எளிமை, ஓடிப்போகும் வறுமை, உன் சுகவாழ்வு இனிமை. ஆத்துமாவில் தாழ்மை, ஆவியில் எளிமை, ஓடிப்போகும் வறுமை, உன் சுகவாழ்வு இனிமை. அன்புடன் பால் லிவிங்ஸ்டன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என்
நான் பாடுவேன், நான் துதிப்பேன். இரவு பகல் என் நேரமும் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். நான் கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். முதல் இதுவரையில் நீரே என்
எதிர்காலம். என் இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. நான் முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. என் பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும்.